இல்லை இல்லை, முதல்ல பண்ண கதை வேறு. அதான் நான் சொன்னேன், முதல்ல வந்து நான் பண்ண லைன் வந்து வேறு. அந்த லைனில் வந்து எனக்கு நீத்து சந்திரா உடைய கேரக்டர் வந்து அதில் கரெக்டாக இருந்தது. ஸோ வென் ஐ சேஞ்ச் த ஸ்கிரிப்ட் அக்கார்டிங் டு அஜித் சார், அப்படி பண்ணும்போது வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது. நிறைய கேரக்டர்ஸ் கொஞ்சம் மாறி வேற ஒரு கேரக்டர் தேவைப்பட்டது, வேற ஒரு பர்சனாலிட்டியில் உள்ள ஒரு ஹீரோயின் தேவைப்பட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணும்போது அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து அமீர் சார் படம் வேறு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களோட இன்னொரு ரோலுக்கு பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டேன். ஸோ அது வந்து அவங்களுக்கு அந்த டேட் ப்ராப்ளம்னால அவங்களாலையும் அட்ஜஸ்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து இந்த கேரக்டர் இன்னொன்று ஹீரோயின் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷனில் ஒருத்தங்க வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து த்ரிஷா எனக்கு கரெக்டாக இருப்பாங்கன்னு தோணி நான் அப்புறம் த்ரிஷா அவங்கக்கிட்ட பேசி தென் த்ரிஷா கேமன். ஸோ த்ரிஷா அவங்க பண்ணுற கேரக்டரும் நீத்து சந்திராக்காக நாங்கள் பேசிய கேரக்டரும் வேறு. ஏன்னா அவங்களுக்காக நான் இப்போ ஃபஸ்ட்டு பேசிய கேரக்டர் வந்து வேற ஒரு லைன் மங்காத்தா பண்ணும்போது அந்த லைனுக்கு வந்து அவங்க கரெக்டாக ஆப்டாக இருந்தாங்க. ஸோ அந்த கேரக்டர் இந்த படத்தில் இப்போ இல்லை. அதனால் வந்து அதோட அவங்களோட டேட் ப்ராப்ளம்ஸ், அவங்க வேறு படங்கள் பண்ணுறதுனால வந்து ஸோ எவ்ரி திங் வென்ட் ஆன் ஸ்மூத்லி. ஆக்சுவலி நானும் படித்தேன் that she said that she missed Mangatha. We are sorry that she missed it as well, but that's the true reason. Neethu Chandra நாங்கள் ஸ்கிரிப்டை மாற்றினதுனால தான் வந்து it all fell into different things and happened. Everything is for good. அதனால் அவ்வளோதான், அதான் ரீசன், தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. இல்லை, நான் அப்படி ஒன்றுமே கிடையாது. I think my forte is ensemble cast is my forte from Chennai 28. Chennai 28ல அந்த பசங்க வந்து they were like all newcomers. If I probably do Chennai 28 அவங்க எல்லாமே வந்து they'll all be stars. எல்லாமே சிவா, பிரேம்ஜி, ஜெய், நிதின் சத்யா, அரவிந்த், ஆகாஷ் எல்லாமே வந்து நிறைய படங்கள் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது திரும்ப ensemble cast, லாட் ஆஃப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி போயிடும். ஸோ ensemble cast தான் என்னோட ஃபோட்டேன்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஐ திங்க் மூவிஸ் லைக் இட்டாலியன் ஜாப் அண்ட் ஓஷன்ஸ் 11, 12, 13 அந்த மாதிரியான படங்கள் வந்து ஐ திங்க் இட்ஸ் ரிசர்வாயர் டாக்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து என்னோட ஐ திங்க் இட்ஸ் மை கைண்ட் ஆஃப் மூவிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட அதே தான் நான் திரும்ப ஃபாலோ பண்ணுறேன். கோவா இஸ் ஆல்சோ மல்டி ஸ்டாரர், சரோஜா இஸ் ஆல்சோ மல்டி ஸ்டாரர். 4 பேர், இந்த சிவா, சரண், வைபவ் அண்ட் பிரேம்ஜி. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் சார், ஜெயராம் சார், சம்பத். ஸோ மல்டி ஸ்டாரர்லேயே நான் அப்படி செட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் என்னோட ஃபோட்டே. ஸோ ஐ ஹேவன் கம் அவுட் ஆஃப் இட். ஸோ ஐ எம் ஸ்டில் தேர். பட் ஐ வில் ஷுவர்லி டூ அ சோலோ சப்ஜெக்ட், சோலோ சிங்கிள் ஹீரோ சப்ஜெக்டும் பண்ணணும்னு ஆசை இருக்குது. அது பண்ணலாம். இல்லை, இப்போ ensemble வந்து நிறைய வெரைட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. ஸோ ஃபார் ensemble வச்சு தான் I've done a story on cricket, street cricket. I've done a story on kidnapping and a thriller one night film, and I've done rom-com. இப்போ வந்து ஐம் டூயிங் அ ஃபிலிம், கொஞ்சம் சீரியஸான ஃபிலிம், சம்திங் மோர் ரெஸ்பான்சிபிள் அண்ட் மோர் மெச்சோர் அப்படி தான் சொல்லலாம். மெச்சோர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். பட் இட் வில் ஹேவ் ஆல் த என்டர்டெயின்மெண்ட் வேல்யூஸ் டு இட். ஸோ அது சொல்லப்படுற விஷயம் வந்து கொஞ்சம் அப்படி மாற்றி அப்படி என்டர்டெய்னிங்காக கொஞ்சம் ஏமாற்றி மக்களை அப்படி பண்ணுறது தான் வந்து நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நான் தான் சொல்கிறேன், நான் வந்து கண்டிப்பாக சோலோ ஹீரோ வச்சு படம் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப ஆசை என்னென்னா வந்து குழந்தைங்களை வச்சு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு ரொம்ப ஆசை. ஐ வாண்ட் டு டூ அ சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் இந்த சென்ஸ் வந்து ரொம்ப ஐ வாண்ட் டு டூ இட் ஆன் 3D அந்த மாதிரிலாம் படங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசை. பிகாஸ் எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் வந்து கோவா வந்து ஐ காட் அ நைஸ் சர்டிஃபிகேட். ஸோ ஐ குடன்ட் டேக் மை டாட்டர் டு த தியேட்டர் வித் மை ஃபேமிலி. ஸோ வி ஹேவ் டு கிவ், வீட்டில் பார்த்து சொல்லிட்டு போனோம். அது வந்து ரொம்ப கஷ்டமாச்சு. என்னோட பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து என்ன, அவள் கிளாஸ்மேட், 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஃப்ரெண்ட் வந்து எவ்வளோ தைரியம் தான் நீங்கள் இப்படி ஒரு படம் எடுப்பீங்க, என்ன தியேட்டருக்குள்ளே விடல அங்கிள் அப்படின்னு சொன்னான். அடடா இப்படி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி. ஆனால் அவ்வளோ ஒரு அடல்ட்ரேட்டடான ஃபில்மாக கோவா அப்படிங்கிறது எனக்கு தோணலை. பட் தே ஆல் செட் இட்ஸ் அ வெரி மெச்சூர் கண்டென்ட். அதை விட மெச்சூர் கண்டென்ட்டுக்கெல்லாம் வந்து யூ சர்டிஃபிகேட் தராங்க, UA கொடுக்குறாங்க. நான் ரொம்ப கெஞ்சினேன், UA கொடுங்க சார், எல்லோரும் இப்போ குடும்பத்தோடு பார்க்கலாமே, ஜாலியாக தானே இருக்குது, ஒன்றுமே தப்பாக ஒன்றும் சொல்லியே அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை சார், இந்த படத்தில் நிறைய குடிக்கிறாங்க, நிறைய பிக்கினிஸ் இருக்குது, அதுவும் கே கண்டென்ட்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு தெரியக்கூடாது சார், டிவியை போட்டாலும் அதான் சார் வருது, எப்படி சார் நீங்கள் இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேட்டேன், ரொம்ப கெஞ்சினேன். பட் சென்சார் போர்டில் அலோவ் பண்ணல. ஸோ ஐ வாண்ட் டு
I really want to do a children's film for the kids, for my daughter and her friends and lot of kids. குழந்தைங்களுக்குலாம் பார்க்குறோம். ஏன்னா குழந்தைங்களை டார்கெட் பண்ணால் அவங்க கண்டிப்பாக அவங்க ஃபேமிலியோட தான் போய் பார்க்கணும். அவங்க தனியாக வீட்டில் அனுப்ப மாட்டாங்க. ஸோ அப்படியே ஃபுல்லாகிடும் தேட்ரு. ஸோ அதுக்கு ரொம்ப ஆசை, இந்த எனக்கு சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசை. சில்ட்ரன்ஸ் ஃபிலிம்னா அது ஒரு பேட்டர்னில் இருக்கும். ஏன்னா ஸ்பீல்பர்க் அவங்களுடைய முதல் படங்கள் எல்லாமே வந்து நிறைய சில்ட்ரன்ஸ் ஃபிலிம்ஸ் தான் பண்ணாங்க. ஈடி, அப்புறம் அவங்க ப்ரொடியூஸ் பண்ண கூனிஸ், ஹுக், அந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி பேட்டர்னில் நிறைய படங்கள் பண்ணணும்னு ஆசை. பட் பார்ப்போம் அதெல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லி. Hey, did you find any girls? எனக்கு இங்கிலீஷ் கலாச்சாரத்தோட இருக்கிற வெள்ளக்கார பொண்ணு தான் வேணும். நம்ம ஊர்ல பொண்ணுங்களே இல்லையா? அவங்க வெள்ளக்கார பிக்கர் தான் உசார் பண்ண வந்தாங்க. பட்டு போக வேண்டியதானே. சம்பத்துக்கான ஒரு கேரக்டர் இந்த படத்தில் இல்லை, அதுதான் உண்மையான விஷயம். பட் ஐ ட்ரைட் டு காஸ்ட் ஹிம் இன் அ டிஃப்ரெண்ட் ரோல், பட் இட் டிட்ன்ட் ஒர்க் அவுட். அது ஒர்க் அவுட் ஆகலை. பட் இட்ஸ் ஆல் ஃபார் குட். இந்த ஒரு படத்தில் தான் சம்பத் இல்லை, அதுக்கு அவனை நான் நிறைய திட்டான். பட் இருந்தாலும் பரவாயில்ல, சம்பத் மெஸ்ஸி சார்றேன். பட் அதான் உண்மையான விஷயம், உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தட் இஸ் த ட்ரூ ரீசன். இந்த படத்தில் சம்பத்துக்குன்னு ஒரு கேரக்டர் இல்லை. ஸோ அவன் இந்த மாதிரி ஒன்று பண்ணனா எனக்கு நிறைய சரோஜா ரிப்பீட் ஆகிற மாதிரி இருந்தது. சரோஜாவில் நடித்த ஒரு வில்லன் மாதிரியே திரும்ப எனக்கு அதில் இஷ்டம் இல்லை. எனக்கு அவன் பண்ண என்னோட படத்தில் அவன் பண்ண 3 படத்துலையும் வந்து 3 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பண்ணியிருப்பான். ஸோ இப்போ 4வது படம் வந்து எனக்கு சம்பத் பண்ணும் அப்படின்னு சொன்னோன்னா வந்து ஐ வாண்ட் கிவ் பிகாஸ் இஸ் வெரி குட் ஆக்டர். ஸோ அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் வாங்கலாம். ஸோ அது வேறு மாதிரி இருக்கணும், இதில் வேறு மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு இல்லை. ஸோ ஐ டென்ட் வாண்ட் டு வேஸ்ட் ஹிஸ் டேலண்ட்ஸ். அதை சும்மா கூப்பிட்டு துப்பாக்கியில் சுடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறா அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் நான் வந்து சம்பத்தை இந்த வாட்டி கூப்பிடல. அப்படிலாம் கிடையாது, கொஞ்சம் கெட்டப் மாற்றிருக்கேன். ஐ ஜஸ்ட் வாண்டட் அ வெரி டிஃப்ரெண்ட் லுக் ஃபார் பிரேம்ஜி. இந்த படத்தில் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ மற்றபடி எதுவும் அது படத்தை பாருங்கள், படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நிறையா இருக்குது. ஐ மீன் ஐ திங்க் திஸ் வில் go under this black comedy kind of movie அப்படின்னு நினைக்கிறேன். It's got a lot of comedy in the film. அது எந்த டவுட்டுமே இல்லை. மங்காத்தா will have a lot of comedy in the film and a lot of action in the film. It's a commercial entertainer. அது அவ்வளோதான் சொல்லணும். அது ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக ரொம்ப யோசிச்சு அப்படிலாம் ஒன்றும் பண்ணல. ஜாலியான ஒரு படம், தேட்டரில் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக அஜித் சார் ஃபேன்ஸுக்கும் நல்ல ட்ரீட்டாக இருக்கும். அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. பிரேம்ஜியோட யூஸ்வலான விஷயங்கள் நிறைய அந்த படத்தில் இருக்கும், மக்கள் சிரிக்கிறதுக்கு. அஜித் சாரோட நிறைய காமெடி விஷயங்கள்லாமும் அந்த படத்தில் இருக்கும். அது வந்து அவரோட காமெடி ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேர் யூஸ் பண்ணல. ஏன்னா அவர் வந்து நிஜத்தில் அவர் கூட பேசிட்டிங்கன்னா செம்ம டைமிங் ஜோக்ஸு காமெடிலாம் பயங்கரமாக பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ எனக்கு நிறைய தெரிஞ்சதுனால ஐ தாட் ஐ வில் யூஸ் தட் கேரக்டரைசேஷன் இதில் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கேன். ஸோ இட் பி ஹிலேரியஸ். நிறைய போர்ஷன்ஸ் ஹிலேரியஸாக இருக்கும் படத்தில். பிரேம்ஜியோட நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கும். சான்ஸே இல்லை சத்தியமாக. இல்லை ஆக்சுவலி வந்து திடீர்னு இதில் ஒரு கேரக்டர் ஒன்று இருந்துச்சு இப்போ மங்கதாவில். அந்த கேரக்டர் வந்து திடீர்னு அஜித் சார் வந்து நீயே பண்ணலாமே அப்படின்னு சொன்னார். ஐயோ வேணாம் சார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து he thought பிகாஸ் ஜிக்கு அப்புறம் பண்ணலாம் பிரபு, பிரபு ஜாலியாக இருக்கும் பிரபு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் நடிக்கவும் நடிச்சுட்டு அதே சமயம் டைரக்ஷனும் பார்த்துக்கிறதுக்கு என்னால் முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதனால் வந்து எதுக்குப்பா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆர்டிஸ்ட் போட்டு நடிக்க வச்சிட்டேன். ஸோ எனக்கு இப்போதைக்கு நடிக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஆசை கிடையாது. எனக்கு சமுத்திரக்கனி வந்து ஒரு கதை சொன்னாங்க. அவர் படத்தில் நான் முன்னாடி நடிச்சிருக்கேன், உன்னைச்சார் நினைவில். அவர் வந்து என்கிட்ட ஒரு லைன் சொன்னார், பிரபு நீ போனால் நல்லாயிருக்கும் அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லி அந்த கதை ஒன்று சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது பண்ணுவேன்னா பண்ண மாட்டேன்னாலும் தெரில. இது நல்லா போயிட்டுருக்கு, வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்கும் போது நம்மளே எதுக்கு எடுத்து இதாக போட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அதனால் இப்போதைக்கு டைரக்ஷனே பண்ணலாம், நல்லாயிருக்கு, நல்லா சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மனசுக்கு எல்லாத்துக்கும்.